ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் நம்மளையா வரறா? ஐயோ வந்துட்டாரா? எங்கடா தேலம் பத்தல? இங்க டேய் பாட்டில காணும்டா. இப்ப என்னடா பண்றது? விட்ரா. எப்படின்னு தமிழ் ஐயா திருக்குறள்ல பெஞ்சில இருந்தானே சொல்லுவாரு. இவங்கெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பீரியடே முடிஞ்சிடும். எதுக்கும் நீ திருக்குறள் எல்லார்கிட்டயும் பொறுமையா சொல்லு. ஸ்பீடா சொல்லிட்டா நம்ம மாட்டிப்போம். சரிடா, எல்லாரையும் பொறுமையா சொல்லு. ஏய் திருக்குறள்லாம் மெதுவா சொல்லணும். உங்க எல்லாருக்கும் நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் வரும்போது குட் மார்னிங் சார்னு சொல்லக்கூடாதுன்னு. தமிழ்ல வணக்கம் ஐயான்னு சொல்லணும். மகிழ்ச்சி. எல்லாரும் உட்காருங்க. ஐயோ இவன் ஒருத்தன். டேய் நான் வந்தது கூட தெரியாம அங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்க? ஐயா திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருந்தேயா. அதெல்லாம் நான் கேட்கும்போது நீ சொல்லு. இப்ப போய் உட்காரு. சரிங்க ஐயா. நான் வெள்ளிக்கிழமை என்ன சொன்னேன்? உங்க எல்லாரையும் 10 திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னேன். எல்லாரும் படிச்சீங்களா? இப்ப முதல்ல யார் வந்து சொல்றீங்க? இவங்க எல்லாரும் முழிக்கிற மொழியில வெளியே ரெண்டு வலிக்கிட்டு விழுந்துரும் போல இருக்கே. கவேன், நீ வந்து திருக்குறள் சொல்லு. என்ன உல்டாவா வராரு? உன்னதான் என்ன யோசிக்கிற? அது நான் கடைசி பெஞ்சில தானே இருக்கேன். நீங்க பெஞ்சில தானே சொல்லுவீங்க. இவங்க எல்லாம் சொல்லி முடிச்சதும் நான் கடைசியா சொல்றேங்க ஐயா. என்கிட்ட நீ உத்தரவுப்படாத. அவங்க எல்லாம் அப்புறம் சொல்லுவாங்க. முதல்ல நீ வந்து சொல்லு. ஐயோ நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்புது. இங்க வாடா, வந்து சொல்லு. இங்க வா. வாடா, வந்து சொல்லு. ஐயா நடுமண்டையில ஆணி இறக்கிட்டாரு. இங்க சும்மா நிக்கிறதுக்கா நான் உன்னை கூப்பிட்டேன்? நீ படிச்ச 10 திருக்குறள்ல ஒண்ணு விடாம சொல்லு. எங்க ஒண்ணு விடாம சொல்லணும்? நான் ஒண்ணு கூட படிக்கலையே. என்னடா? சொல்றேங்க ஐயா. துப்பார்க்கு துப்பாக்கி கத்தி பைரவா மாட்னாண்டா மச்சான். அப்படியே தெரி சர்க்காரு பிகில்னு விஜயோட படம் பேரா சொல்லிட்டு வா. ஏண்டா உன்னை திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னா நீ பாட்டுக்கு சினிமா படம் பேரா சொல்லிட்டு இருக்கியே. நான் சொன்னதை படிக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த? வலிக்காம வந்திருக்க. காதை புடிச்சு திருகுனா வலிக்கதான் செய்யும். படம் பேரா சொல்றீ? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு உன்னால 2 வரி திருக்குறளை தெளிவா சொல்ல முடியல. சினிமா படம் பேர் மட்டும் ஞாபகம் இருக்கோ? சொல்றானா? இதை விட வேற அசிங்கம் வேற எதுவுமே இல்லடா. ஐயா காது வலிக்குது ஐயா, விட்டுருங்க ஐயா. உனக்கு வாத்தியாரா இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. நாளைக்கு 50 திருக்குறள் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி பிழை இல்லாம சொல்லணும். அப்படி நீ சொல்லல உன் 2 காதையும் திருக்கி உன் கையில கொடுத்துருவேன். போய் உட்காரு போ. ஐயோ எப்பா, ஐயோ முடியலையே. என்னம்மா? ஐயா இது கீழே கிடந்தது, என்னன்னு தெரியல. சரி நீ போய் உட்கார், நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட எப்படிடா போச்சு? நீ அவ கொடுத்த சாக்லேட் எடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதான் அந்த பொண்ணு தைலம் பாட்டில எடுத்து நைஸா மாட்டி விட்டுட்டா. தமிழ் ஐயா கிட்டயும் பாராட்டு வாங்க போறா. அந்த தைலம் பாட்டில் மட்டும் என் கையில இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடி எனக்கு ஷேம் பொப்பிஷமா இருக்க மாட்டேன்டா. என்ன மாட்டி விட்ட உனக்கு இருக்கு.
எல்லாரையும் இங்க எதுக்கு வர சொன்னேன்னா, நம்ம கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முதல் காரணம் தெய்வான அம்மா தான். அதுக்கு உங்களோட கடின உழைப்பும் மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன்ல இப்போ நான் இந்த கம்பெனியை பாத்துக்கிறேன். கம்பெனிக்காக வேலை செய்யற உங்களுக்கு கம்பெனி போனஸ் கொடுத்தாலும் அதுக்கு மேல உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களோட உழைப்பும் சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே தேவை. உங்களோட தேவை எதுவா இருந்தாலும் என்னால அதை சரி செஞ்சு கொடுக்க முடியும். ஆனா யாரும் நம்ம கம்பெனிக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க. என்னால அதை ஏத்துக்கவும் முடியாது, உங்களை மன்னிக்கவும் முடியாது. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? சரிதான் மாப்பிள. துரோகம் பண்ணா யாரால தாங்கிக்க முடியும்? ஆனா நம்ம கம்பெனில யாருமே அப்படிப்பட்டவங்க இல்ல. இங்க வேலை செய்யற எல்லாருமே இந்த கம்பெனிய அவங்க குடும்பமா தான் பாக்குறாங்க. நம்ம கம்பெனில இருக்கிற யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அட என்னங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றது உண்மைதானே? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் அவரு பார்த்துப்பாரு. எங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா தான் இருக்கோம். இதுல ஏன் புண்ணியம் ஒண்ணும் இல்ல, உங்களோட உழைப்பு தான் நம்ம கம்பெனியை இந்த அளவுக்கு வளர வச்சிருக்கு. அப்புறம் நம்ம கம்பெனியை டெவலப் பண்றதுக்காக நான் ஒரு புது ஐடியா வச்சிருக்கேன். இருங்க காட்டுறேன். அந்த புது நம்பரா இருக்கு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணா அப்பா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு தெரியுமா? யார் இது? கட் பண்ணா கூட மேனேஜர் இல்லாம திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஒரு வாட்டி கட் பண்ணி விட்டா மேனேஜர் இருக்காதா? எதுக்கு திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரே கால் அட்டென்ட் பண்ணணும்ன்ற மேனஸ் உங்களுக்கு இல்லையாப்பா? திரும்ப திரும்ப கால் பண்ற மாதிரி வச்சுக்கிறீங்க. கவின் வாஸ் மாதிரியே இருக்கு. நானே தான்ப்பா. டேய் கவின், என்னடா அது? புது நம்பர்ல இருந்து வர? ஏன்? யார் நம்பர் அது? நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன். இது செக்யூரிட்டி அங்கிள் ஒரு நம்பரு. நீங்க உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. ஏன்டா, என்னாச்சு? அப்பா இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன்டா. என்னோட உங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியமா? நான் எவ்வளவு அப்செட்ல இருக்கேன் தெரியுமா? நீங்க உடனே கிளம்பி இங்க வந்தாகணும். டேய், அப்படி என்னடா அப்செட்? எல்லாத்தையும் போன்லயே சொல்ல முடியாதுப்பா. நேர்ல வாங்க உடனே. சரி சரி, ஓகே, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன்.